ஒரு அழகான காட்டுல பல விலங்குகளோட சேர்ந்து ஒரு யானையும் ஒரு பூனையும் நல்ல நண்பர்களா இருந்து வந்தாங்க. யானையின் பெயர் அருண். அவன் பெரியவன், மனசு ரொம்ப பாசம். பூனையின் பெயர் மீசை. சின்னதுதானா இருந்தாலும் அவள் ரொம்ப சுறுசுறுப்பானவளும் புத்திசாலியும். அருண், நாம நண்பர்கள் மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளுக்கும் உதவணும். சரியா சொன்ன. நாம சேர்ந்து ஏதாவது நல்ல வேலை பண்ணலாம். ஒரு நாள் காட்டுல பெரிய பிரச்சனை. மழை பெய்யல, குளங்கள்ல தண்ணீர் இல்ல. எல்லா விலங்குகளும் பசியிலும் தாகத்திலும் துன்பப்பட்டார்கள். தண்ணீர் இல்லேனா நம்மால உயிர் வாழ முடியாது. அந்த நேரத்துல பூனை நிமிர்ந்து சொன்னாள், அருண், நாம காத்திருக்க கூடாது. தண்ணீரை நாம் இருவரும் தேடி கண்டுபிடிக்கணும். அருணும் மீசையும் பல கிலோமீட்டர் நடந்து மலைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய குளம் கண்டுபிடிச்சாங்க. அருண், தண்ணீர் கிடைச்சிட்டது. ஆம், ஆனா இது நமக்காக மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளுக்கும். அவர்கள் ஓடி வந்து காட்டு விலங்குகளை கூப்பிட்டாங்க. எல்லா விலங்குகளும் தண்ணீர் குடிச்சது. ஆனா சில விலங்குகள் பூனையை கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. சின்ன பூனைதான் காட்டு பிரச்சனை தீர்க்குமா? ஆனா அருண் அமைதியா, ஆனால் மிக அழகாக சொன்னான், உடம்பு பெரியதா இருக்கணும் என்று இல்லை, மனசு பெரியதா இருக்கணும். அந்த நாளிலிருந்து காட்டு விலங்குகள் எல்லாம் யானையும் பூனையும் சேர்ந்து செய்த உதவியை ஒருபோதும் மறக்கலை. அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள்.